ஐயோ, நாட்கள் ஓடுறதும் தெரிய மாட்டுது, காசு கரையிலும் தெரிய மாட்டுது. சம்பாதிக்கதான் கஷ்டம் போலுது, செலவும் அதுவாவே ஆயிடுது. மறுபடியும் வேற வேலைக்கு போகணுமா? இந்த வீடியோவை ஃபுல்லாவே பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல பிடிக்கலையா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க ப்ளீஸ். யாரு? வணக்கம் சார், நாங்க அந்த பேங்க்ல இருந்து பேசுறோம். நீங்க ஃப்ரிட்ஜ் எடுத்தீங்கல்ல, அது காசு கட்ட வேண்டிய நாட்கள் வந்துடுது. கட்டுறேன் வைங்க. ஏண்டி உங்ககிட்ட நான் அன்னைக்கே என்ன சொன்னேன்? இந்த 2 மாடி ஃப்ரிட்ஜ் வேணாம்னு சொன்னேன். காசு இல்ல ஓசு குடுக்கறான்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இப்ப போன் அடிச்சு என் உயிரை வாங்குறானுங்க. அது எப்ப சார் இந்த ஃப்ரிட்ஜ் காசு கட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. காசு நான் மரத்துல கிடைக்குது பரிசு அவனுக்கிட்ட குடுக்கறதுக்கு. அளவுக்கு மீறி வேணாம்னு சொன்னேன். இதெல்லாம் கேட்டியா நீ? உன்னை தாண்டி நான் போட்டு வெளுக்கணும். ஓடாத நில்லு சார். பெனால்டி கூட போட்டுருங்க. நீங்க வந்து அடுத்த மாசம் காசு கூட சேர்த்து கட்டிடுறேன். இப்ப கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை. 1 மாசம் வேலைக்கு போறீங்க, வர சம்பளத்தை வச்சு வாழ பழகிங்க. இப்ப இருக்கிற பசங்களாம் அப்படி இல்ல, எல்லாத்து மேலயும் ஆசை வச்சு வாங்கி இஎம்ஐல போட்டுறானுங்க. அப்புறம் காசை கட்ட முடியாத ரொம்ப கஷ்டப்படுறானுங்க புள்ளைங்க. தாத்தா நல்லா கருத்துள்ளதா தான் பேசிங்கிறீங்க, ஆனா யாருமே இல்லையே. யாருக்கிட்ட பேசிக்கிறீங்க? நல்லது சொன்னா யாரும் கேட்க மாட்டானுங்கப்பா. நான் கேக்குறேன். வரேன் ஏங்க. அடே அறிவு கட்டவல, இங்க ஒரு தாத்தா கடன் வாங்காம எப்படி வாழ்க்கையை வளர்த்துன்னு சொல்லி தராரு. நான் கேட்டுன்னு வந்து அது மாதிரி வாழலாம். இரு சொல்லு தாத்தா, கடன் வாங்காம எப்படி உன் வாழ்க்கைய கன் போல வாழ்ந்தன்னு சொல்லு தாத்தா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, கார் ஒண்ணு வாங்கலாம்னு சொல்லிட்டு வீட்டு மேல லோனை போட்டேன். கட்டலன்னு காரையும் தூக்கி போயிட்டாங்க. வீட்டுக்கு காசு கட்டலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு டெப்தி பண்ணி என்ன நடு ரோட்ல எடுத்து உட்கார வச்சுட்டாங்க. ஏண்டாவதாமா பண்ண போர்ஜரி தாண்டா உன்னை தூக்கி நடு ரோட்ல உட்கார வச்சுக்கிறாங்க. எது ஓடுறா? அச்சிரு கிச்சிரு போற.